வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். நல்லாட்சி மற்றும் வளர்ச்சிக்காக வாக்காளர்கள் பாஜகவை நம்புகிறார்கள். அசாமில் ரூபாய் 6,957 கோடி மதிப்பிலான காசிரங்கா உயர்மட்ட வழித்தட திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் மோடி பேச்சு. அதிக தொகுதிகளை பெற்றால்தான் ஆட்சியில் பங்கு குறித்து பேச முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் விசிக பொதுச் செயலாளர் வன்னியரசு பேச்சு. பேருந்தில் பாலியல் தொல்லை அளித்ததாக சர்ச்சை வீடியோவால் கேரள நபர் தூக்கிட்டு தற்கொலை. மெட்ரோ ரயில்களில் திடீர் சோதனை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் மீண்டும் ஆஜர். மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் கூட்டத்தில் 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். ஐநா சபைக்கு மாற்றாக போர்ட் ஆப் பீஸ் என்ற புதிய சர்வதேச அமைப்பை தொடங்கினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதிமுக வெளியிடும் தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்து திமுக ஆட்டம் காண தொடங்கிவிட்டது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. 2003ஆம் ஆண்டில் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த அதிமுக இப்பொழுது ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிறது? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளால் திமுக பின்னடைவு ஏற்படாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதில். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இதுவரை 4109 பேரிடம் இருந்து விருப்ப மனுக்களை பெறப்பட்டுள்ளது. பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தகவல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.